الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்துல் ஸலாமும் கூறிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து அதில் சில நாட்களை கழிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். உண்மையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான், பாக்கியம்தான், இவ்வாறான நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பது. உண்மையிலே நம்முடைய நாட்டில் கூட இத்தகைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு வார்த்தையை கேட்க முடியாது தடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்களை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பேச முடியாத இடங்களை நாங்கள் எத்தனை இடங்களிலே காணுகின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிருக்கிறான் என்று வார்த்தையை பேசினால் விரட்டப்படக்கூடிய இடங்களை எத்தனை இடங்களை நாங்கள் நம்முடைய நாட்டில் காணுகின்றோம். பேச முடியாது, சொல்ல முடியாது, அமுல்படுத்துவது ஒரு பக்கம், பேசவே இடமில்லையாக இருக்கும் போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தகைய ஒரு அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இதனை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். இதை நாங்கள் ஒரு பாரமாக கருதக்கூடாது. முதலாவதாக இதனை நாங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தும் இதனை நாங்கள் ஒரு பொருட்டாக கருதாமல், இதை ஒரு வாய்ப்பாக கருதாமல், ரமலான் என்றால் இவ்வாறு தான் பயான் வைப்பார்கள், இஃப்தார் வைப்பார்கள், இதற்கு போபவர்களும் இருப்பார்கள், போகாதவர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருந்தால் அல்லாஹ் அந்த அவர்களுக்கு கொடுத்த தடையை எமக்கு தந்தால் என்ன நிலைமை? அந்த தடுக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் எங்களையும் ஆக்கினால் யாரிடம் போய் சொல்வது? அன்பான சகோதரர்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானிலே அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு வசனம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவதற்கு என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நோன்பு என்பது ஒரு சடங்காக, எல்லோரும் சாப்பிட்டார்கள் நாங்களும் சாப்பிடுகிறோம், எல்லோரும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் நாங்களும் சாப்பிடாமல் இருக்கிறோம் என்பதல்ல. நோன்பில் ஒரு நோக்கத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு புரிய வைக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவதற்கு. நோம்பிலே செய்யக்கூடிய அமல்களுடைய வரிசையை நாங்கள் எடுத்து இவைகளிலே இறையச்சம் உள்ளவைகளாக இதனை நாங்கள் ஆக்கிக் கொண்டோம். நோம்பிலே நாங்கள் அமல்கள் செய்கின்றோமே, இவைகளிலிருந்து இதன் மூலமாக இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்து கொண்டோம். இந்த நோம்பிலே செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக இறையச்சம் ஏற்படுகின்றனவா என்பதை பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். அதே போன்று இந்த நோம்பிலே பெறக்கூடிய பயிற்சி எதிர் வரக்கூடிய மாதங்களிலும் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான் என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன்,
தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்குத்தான் ரமலானை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த இதயத்தை பற்றி நாங்கள் நிறைய கேட்டிருப்போம். தக்வாவை பற்றி அதிகமான உபதேசங்களை நாங்கள் கேட்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசியத்தாக சமூகத்துக்கு சொல்லும் ஒரு செய்தி தான் இந்த தக்வா, இறை அச்சம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வவஸைனல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு, உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும், யார் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம், உங்களுக்கும் வையாக்கும், உங்களுக்கும் அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். என்ன உபதேசம் தெரியுமா? அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசம் செய்கிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாங்கள் தக்வா என்று சொல்கிறோமே, இது நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் வர வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். எங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். அல்லாஹ் இதனை எவ்வாறுகளுக்கு அறிமுகம் செய்கிறான். ஒரு லேசான வேலை அல்ல என்பதற்கு பல கோணங்களில் எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு வசியத்து செய்தது எது என்பதை சொல்லும் போது இறையச்சத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆது கூட்டத்துக்கு வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சமூது கூட்டத்துக்கு வந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மதியன் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறான நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு அலா தத்தகூன், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா, இதேச்சம் உள்ளவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா என்று சொன்னார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பா சகோதரர்களே, நாங்கள் இன்னைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா? தக்வான்னு சொன்னா, இறையச்சம் என்று சொன்னா நெத்தில ஒரு அடையாளம் இருக்கணும். நம்முடைய சமூகமாக தான் விளங்கி கொண்டிருக்கும். நெத்தில ஒரு 2 அடையாளம், சுஜூதுடைய அடையாளமாய் கருப்புக்கு வந்துட்டா, ஒரு அழகான ஒரு பெரிய கோலத்துல ஒரு ஆடு என்று வந்துட்டா, எவ்வளவு தக்குவா உள்ள மனிதன் பாருங்களேன். ஒரு விதமான மயக்க பேச்சை பேசி சமூகத்தில் எடுபட்டுற மாதிரி நடிச்சுட்டா, அதான் 2 குர்ஆன் வசனத்தோடு ஒரு அழுதுட்டா, எவ்வளவு தக்குவா உள்ள மனிதன். தக்வாவுக்கு இடையே போட்டிருக்கிறோம் நாம். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வடிவங்களை அழகாக சொல்லி காட்டுகின்றான். நபிமார்கள் வசியத்து செய்ததும் இந்த நாங்கள் நோக்கக்கூடிய தக்வாவை அல்ல, இறையச்சம் உள்ளவர்களாக மாறி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து சுவர்க்கவாதிகளாக மாறும் தக்வாவைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்திலே அதனை எவ்வாறு எனக்கு வர்ணிக்கிறான் தெரியுமா? உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் குர்ஆனை செய்திகளை படித்திருப்போம். குர்ஆன் என்பது யாரோ எழுதிய ஒரு கிதாப் அல்ல, எம்மை படைத்த ரஹ்மான் எமக்கு தந்த ஒரு வேதம். எந்த நிலையிலே அவனோடு அணுகினால் அது புரியுமோ அந்த விதத்திலே அல்லாஹ் எம்மை நோக்கி பேசுகின்றான். எத்தகைய மனிதர்களுடைய உள்ளங்கள் எவ்வாறான பேச்சு புறமாக எடுபட வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவ்வாறான வார்த்தைகளை பேசுவான். சில ரோசம் உள்ளவர்கள் இருப்பார்கள், எதற்கெடுத்தாலும் ரோசப்படுவார்கள். ஆனால் மார்க்கம் என்பது ஏறாது. எவ்வளவுதான் சொன்னாலும் சாய்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருப்பார்கள். நீ பேசி, நான் தூங்குகிறேன். ஆனால் மாமியோடு ரோசப்படுவார், மாமனோடு ரோசப்படுவார், தந்தையோடு ரோசப்படுவார். அத்தகைய மனிதனை அல்லாஹ் எவ்வாறு ரோசப்படுத்துறான் தெரியுமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், என்னப்பா குர்ஆன் உங்களுக்கு சிந்திக்கலவா? குர்ஆனை ஓதவில்லையான்னு கூட அல்லாஹ் கேட்கவில்லை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கவே மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்கள் உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிருக்கின்றனவா, பூட்டு போடப்பட்டிருக்கிறதா அல்லாஹ் கேட்கிறான். எங்கட பார்த்து நாங்க கேட்போமே, உனக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறதா, பலாயான்னு கேட்போமே. இது அல்லாஹ் எவ்வாறு கேட்கிறான் என்பதை பாருங்கள். ஏன் குர்ஆனை சிந்திக்கவே முடியாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, இறுகி போயிருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கும் வசனத்தின் காரணத்தை பாருங்கள், எம்முடைய சமூகம் அதனை ஓதும் விதத்தை பாருங்கள். எங்கே தக்வா? அழகாக காலை நீட்டி வைத்துக் கொண்டு சிரித்தும் விளையாடியும் வேறு வேலைகளை செய்து கொண்டும் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு போவார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இத்தகைய வசனங்கள் மூலமாக எவ்வாறு கவர வேண்டுமே அவ்வாறு கேட்பான்.
மாமி கேட்டுட்டார், என்ன மகன் நீங்க இவ்வளவு நாளா வீட்டுக்கு வந்து ஒரு தொழிலுமே இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களே என்று கேட்டால், ஒரு தொழிலும் இல்லாதவன் கடைக்கு போய் ஒரு பிளேஞ்சியை குடிச்சிட்டு வருவான். என்னைய பார்த்து மாமி இப்படி கேட்டுட்டால் நான் என்ன ரோசம் இல்லாதவனா? அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன கேடான்னு கேட்கிறான், உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்று கேட்கிறான். எங்களுக்கு குர்ஆன துறக்கவும் நேரம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இதுதான் குர்ஆனின் நடை. அல்லாஹ் இந்த தக்வா எப்படி சொல்றான் தெரியுமா? ஆடையோடு ஜாயின் பண்ணி சொல்லி காட்டுகிறான். வேறொன்னையும் சின்ன விளங்காது. நோன்பை பற்றி சொன்னாலும் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது தக்வாவுக்காக என்றான். இன்னைக்கு நோன்பு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை விட சுலபமாக ஆடையோடு எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறான். யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன். ஆதமுடைய மகனே, உங்களுக்கு நாங்கள் ஆடையை இறக்கிருக்கிறோம். எதற்காக? மானத்தை மறைப்பதற்கும் வரீஷா அழகுக்குமாக ஆடையை இறக்கிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, வலிபாசு தக்வா தாலிக கைர், தக்வாவுடைய ஆடை இருக்கிறதே இதுதான் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். தக்வா எங்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். மானத்தை மறைப்பதற்கு உலக ரீதியாக ஆடை வேண்டும். யாரும் ஆடை இல்லாமல் போக மாட்டோம். ஆடை இல்லாமல் போய் ஒரு விடம், ஆடையில் ஒரு அழுக்கு பட்டால் கூட வெளியே இறங்க மாட்டான் மனிதன். அல்லாஹ் இந்த தேவையை உணர்த்திட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவு அந்த அளவு அத்தியாவசியம் என்பதை உணர்த்தி விட்டு உங்களோட உலகத்துக்கு மாத்திரம், உடலுக்கு மாத்திரம் ஆடை, உடலுக்கு மாத்திரம் தான் ஆடை, ஏன் ஆன்மாவுக்கு ஆடை இல்லையா? வலிபாசு தக்வா தாலிக கைர், அந்த ஆன்மீகத்துக்கு அணிவிக்கும் ஆடை அதுதான் சிறந்தது. என்ன ஆன்மீகத்தின் ஆடை? தக்வா, இறையச்சம், ஹக்கை ஹக்காக ஏற்றுக்கொள்வது, சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்வது, பாத்தில் என்று விளங்கும் போது விட்டு ஒதுங்குவது, இதுதான் தக்வாவுடைய ஆடை. தக்வா, இறையச்சம், சுவர்க்கம், நரகம் என்று சொல்லும் போது சொர்க்கம் தான் இந்த நானும் கேட்கிறது தான், நல்லா தந்தா போவோம். நரகத்துக்கும் ஆள் வேணும் இல்லையா? எங்கனாக்கள் சொல்ற நரகத்துக்கும் ஆள் வேணும் இல்லையா? இப்படி பேசக்கூடியவனுக்கு அல்ல எப்படி அறிவு ரீதியா விளங்கப்படுத்துகிறான்? ஆடை இல்லாம நீ இறங்குவியா பாதையில? உடுப்பில்லாம போகணுமா? பிறநாளைக்கு இப்ப உடுப்பு வாங்குறாய். ஒரு ஆன்மீகத்துக்கு என்ன ஆடை நீ கொடுத்தாய்? ஆன்மீகத்தின் ஆடை என்ன? இறையச்சம், தக்வா, பயபக்தி. இதற்கான வழியை நீ உண்டு பண்ணி கொண்டாயா? இந்த வாய்ப்பை தந்து கூட நீ ஏற்படுத்தி கொண்டாயா? இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான். குர்ஆனின் நடையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்பது. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு பின்னி பிணைந்த அந்த சஹாபாக்களின் வரலாறு இதுதான். விளங்கினார்கள், அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்று உணர்ந்தார்கள். இவைகளை தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஒரு பயணம் ஒன்று போறோம். ஒரு பயணம் ஒன்று போறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்துக்கொள்ளாம யாராவது பயணம் போவாங்களா? ஒரு பேக்கும் ஒரு சாமானும் ஆக குறைந்தது பணமும் இல்லாமல் யாராவது பயணத்துக்கு வருவார்களா? பயணம் என்று சொன்னால் ஒரு கட்டுச்சாதத்தை எடுத்துக்கொள்வார்கள், ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வார்கள். அல்லாஹ் இறையச்சத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறான் தெரியுமா? அந்த பயண கட்டுச்சாதங்களோடு அல்லாஹ் இறையச்சத்தை செய்து காட்டுறான். பாருங்க, ஏன் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான் தெரியுமா? எங்களுக்கு அப்பதான் பொறுமை இறங்கும். அது இவ்வாறான ஒன்றை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டு வரும்போது பிரயாணத்துக்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். நீங்கள் கட்டுச்சாதங்களை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் செய்யும் ஏற்பாட்டில் மிக சிறந்தது அத்தக்வா. ஏன் விளங்கப்படுத்த தெரியுமா? யாராவது ஒரு பயணம் போக்குல ஏற்பாடு இல்லாமல் போவார்களா? எவனா இருந்தாலும் மார்க்கத்துடைய வாடையே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பயணம் என்று வரும்போது கொஞ்சம் யாசிக்கிட்ட அபயாசாக்களை போட்டுக் கொள்வான், 1000 குருசி 2000 பேக்ல வைத்துக் கொள்வான் என்றெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்களே. அல்லாஹ் கேட்கிறான், உங்களோட உலகத்துடைய மறுமை வாழ்க்கைக்கு நீங்க என்ன ஏற்பாடு செஞ்சீங்க? மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது ஆடை அல்ல, சாப்பாடு அல்ல,
وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. எடுக்க வேண்டிய மிக முக்கிய ஆயுதம் இறையச்சம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் ரமலான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். தக்வா உள்ளவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் பார்த்து எம்மை அழைக்கிறான். அன்பான சகோதரர்களே, நான் ஓதிய இந்த குர்ஆன் வசனம் சூரா அஅராஃபுடைய 31ஆம் வசனமாக இடம்பெறக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் இருக்கிறது. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையோடு இந்த ரமலானில் படிப்பினை பெறத்தக்க நிறைய செய்திகளை சொல்லி காட்டுகிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மகனே, குஸூ ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு இடங்களிலும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், மேலும் குடியுங்கள். வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்ப மாட்டான். மிக முக்கியமான ஒரு வசனம். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய, சமூகத்தில் நிரம்பவே தவறுகள் நடைபெறக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா இதன் மூலமா எனக்கு குறித்து காட்டுகின்றான். சூரத்துல் ஆராஃபுடைய 31வது வசனமாக இடம்பெறக்கூடிய இந்த செய்தியிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிறைய செய்திகளை, நிறைய படிப்பினைகளை எனக்கு சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக, யா பனி ஆதம் குஸூ ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். அல்லாஹ் தஆலா இந்த குல்லி மஸ்ஜிதின் என்ற சொல்லிலிருந்து பள்ளி வாயில் மட்டுமல்ல, தொழும் ஒவ்வொரு இடங்களும், சுஜூது செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களும், சுஜூது செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த தபலா நாங்கள் ஆரம்ப வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். லஅல்லகும் தத்தகூன், தக்வா உள்ளவர்களுக்காக நோன்பை எல்லாம் தந்திருக்கிறான். தக்வா உள்ளவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு என்னதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், தொழும் இடங்களில் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த வசனம் எவ்வாறு விளங்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த வசனம் எவ்வாறு பாய்க்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நோன்பு வரக்கொள்ள எங்கேயாவது வசூல் பண்ணி அழகா பள்ளிகளை அலங்கரித்து, லைட்டுகளை போட்டு, பள்ளிக்கு நல்ல அழகா நிறம் தீட்டி, வாசல்கள் எல்லாம் விசாலமாக்கி பசிந்தாக்குறது, பள்ளியை அலங்கரித்தல். இதுக்கு தான் இந்த குர்ஆன் வசனம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக இங்கு சொல்லப்படுவது என்ன தெரியுமா? தொழும் இடங்கள், நீங்கள் தொழுவதற்காக ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரமலானிலே தேவைப்படக்கூடிய ஒரு செய்தி. சமூகம் அதனை கருத்தனை காட்டாமல் அந்த விடயத்திலே இன்னுமே ஊட்டை விட்டவர்களாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். தொழும் இடங்களில் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், அந்த பள்ளி வாயில்களில் நடக்கக்கூடிய ஒழுக்கங்கள், உங்களுக்கு வர வேண்டிய, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள், உங்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள், ஒழுக்கங்கள், ஆடை அலங்காரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டிதான் இந்த வசனத்தை சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் பள்ளிக்கு வரும்போது இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபல்யல்பஸ் ஸௌபஹு ஃபஇன்னல்லாஹ அஹக்கு மன் தஸய்யன லஹு. முதலாவதாக சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பள்ளிக்கு வருகிறார்களாக இருந்தால் அழகான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், முழுமையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அஹக்கு மன் தஸய்யன லஹு. அழகை காட்டுவதற்கு யார் தகுதி தெரியுமா? அல்லாஹ் தான் தகுதியானவன். அழகை காட்டுவதற்கு யார் தகுதி? அல்லாஹ் தான் தகுதியானவன். எனவே நீங்கள் பள்ளி வாயில்களுக்கு, தொழும் இடங்களுக்கு வரும் போது உங்கள் அலங்காரங்களோடு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதை நாங்க வேறு விதமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. என்ன அல்லாஹ் தஆலா கல்யாண வீட்டுக்கு வாரமாய் வர சொல்றானா என்பதல்ல. நாங்க ஒரு துப்புரவோடு, சுத்தமாக, தூய்மையாக்கி கொண்டவர்களாக, நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டுதான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டும். இது நாங்கள் நோன்பில்தான் அதிகமாக பள்ளிகளோடு தொடர்பு கொள்கிறோம். இந்த வசனம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பள்ளி வாயில்களுக்கு வரும்போது அந்த இறையச்சத்தை உண்டாக்குவதற்கான வழிகளோடு நாங்கள் வர வேண்டும் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கிறோம், அபூ தாவூத் ஹதீஸ், இல்பிசு மின் சியாபிக்குமுல் பயாத், உங்கள் ஆடைகளில் நீங்கள் வெள்ளையை அணிந்து கொள்ளுங்கள்.
ஃபைன்னஹா மின் கைரி சியாபிக்கும், உங்கள் ஆடைகளில் சிறந்தது அந்த வெள்ளை ஆடை என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த வெள்ளை நிற ஆடைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். நாங்கள் பள்ளிக்கு வரும்போது கட்டாயம் அல்ல, ஆனாலும் வெள்ளை நிற ஆடைகளை அணிய கிடைத்தால், தூய்மையானவர்களாக வந்தால் மிக முக்கியம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதி, ஜாஹிலிய காலத்தில் அந்த அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அவர்கள் எவ்வாறு வருவார்கள் தெரியுமா? அவர்களுடைய வணக்கமே நிர்வாணமாகத்தான் வருவார்களாம். ஜாஹிலிய காலத்தில் நிர்வாணமாக வந்து வலம் செய்வார்களாம், காபத்துல்லாஹ் ஆலயத்தை தவாஃப் செய்வார்களாம். ஏனென்று கேட்டால் காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் தூய்மையா இல்லாத ஆடையோடு அணிந்திருக்கிறோம், ஆடைகளை எல்லாம் அந்த நஜீஸ்களை இல்லாமலாக்கிவிட்டு தூய்மையாக நாங்கள் ரப்பிடம் வருகிறோம் என்ற ஒரு காரணத்தை சொல்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இது அவருடைய வணக்கம், அது பிழையான செய்தி, பிழையான விளக்கம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தூய்மையாகவும் அழகாகவும் வாருங்கள் என்று ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையிலேயே ரமலான் காலங்களிலும் தான், அது அல்லாத காலங்களிலும் தான் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும். இன்று அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வரக்கூடிய விதங்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தொழுகைக்காக வரும் கோலங்களை பாருங்கள். ஏனோ தானோ எங்கேயோ போறவர்கள் மாதிரி அரைகுறை ஆடையோடும் துப்புரவு இல்லாமலும் அருகில் உள்ளவர்கள் அருவருப்படையக்கூடிய நிலையிலும் வந்து சேருவதை நாங்கள் காணுகின்றோம். இது எங்கட ஒரு பள்ளி, யாரு பேசுவதற்கு என்ற நிலைப்பாட்டில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் போறேன், ரசூல் அழகான துஆக்களை எல்லாம் சொல்லி தந்து தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு பள்ளிக்கு போகக்கூடியவர்களின் சிறப்புகளை எல்லாம் சொல்லி தந்தார்களே, அந்த ஒழுக்கம் ஆடையிலிருந்து ஒழுக்கத்திலிருந்தே ஆரம்பமாக வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் அழகான ஆடைகளோடு தூய்மையானவர்களாக வர வேண்டும், அருவருக்கத்தக்க விதத்திலே வரக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். வெங்காயம், வெள்ளைப்பூடு போன்றவைகளை சாப்பிட்டவர்களாக நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். லிஅல்லா யுக்ஸில் முஸ்லிமீன் பலில் மலாயிகா, வெள்ளைப்பூடு வெங்காயம் போன்ற துருவாடை உள்ளவைகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளிக்கு வந்தால் மூமின்கள் நோவினை அடைவார்கள், அதே போன்று வானவர்களும் நோவினை அடைவார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹுது ஸீனத்தக்கும் என்பதை நாங்கள் இவைகளை எல்லாம் சேர்த்துதான் விளங்கணும். அந்த ஆரம்பத்தில் சென்று ஒரு பகுதி எடுத்துக்கொள்வதல்ல. பள்ளி அலங்கரித்தல் எப்ப நடக்கும்? பள்ளிக்கு வரக்கூடிய தொழும் இடங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் இன்னொழுக்கத்தை நாங்கள் பேண வேண்டும். பிற முஸ்லிம் நோவினை அடையாத விதத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து கொள்வது. கியாமுல் லைல் என்று வருகிறோம், மிக நீண்ட நேரம் என்று தொழுவதற்காக வருகிறோம். இந்த இடத்திலே மற்றவர் அருவருக்கத்தக்க விதத்தில் வரக்கூடாது. ரசூல் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? வெள்ளைப்பூடு வெங்காயம் போன்றவைகளை சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, ஏன் வர வேண்டாம்? மூமின்கள் முஸ்லீம்களை நோவினை செய்யும், முஸ்லீம்களுக்கு அது நோவினையை உண்டாக்கும். அதே போன்று பலில் மலாயிகா, வானவர்களும் அதன் மூலமாக நோவினை பெறுவார்கள். எனவே வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அன்பான சகோதரர்களே, நிறைய செய்திகள் எடுக்கலாம். ஒன்று, துருவாடையோடு மஸ்ஜிதுக்கு வருவது, கெட்ட நாட்டத்தோடு வந்து சேருவது, பள்ளியிலே மற்றவர்கள் நோவினை அடைவார்களே அத்தகைய விதத்திலே வருவதை இஸ்லாம் தடை செய்கிறது. அதே நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய பாடங்களை பாருங்கள். மூமின்கள் நோவினை பெறுவார்கள், எனவே வர வேண்டாம் என்றால் மூமின்கள் நோவினை பெறக்கூடிய எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நடக்கக்கூடாது. மூமின்கள் நோவினை அடையக்கூடிய விதத்தில் ஒன்றும் நடக்கக்கூடாது. இந்த தற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருந்தாலும் சரி, தொலைபேசியோடு வருகிறோம், பள்ளிக்கு வந்து அதற்குரிய செயலிழக்க வேண்டிய வேலையை செய்யாமல் வந்து பள்ளியிலே சஃபில் நிற்கும் போது எத்தனை பேருடைய தொலைபேசியிலே மணி அடிக்கும். யுதில் மூமினா இல்லையா? மூமின்கள் நோவினை அடைகிறார்களா இல்லையா? ஏன் இந்த இடத்துக்கு வந்தவர்கள் என்பதை யோசிப்பார்கள். இந்த குர்ஆன் அவ்வளவு சேர்த்து சொல்கிறது. ஆனால் ரமலான் மாதத்தில் தான் அதிகமாக அதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
சலாம் கொடுத்த உடனே அங்கே ஏச திரும்பி யாருடைய போன் என்று ஏசுவார்கள். இந்த நிலையும் யுக்ஸில் முஃமினீன், மூமின்களை நோவினை அடைய செய்யும். சில போது சிறு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வருவார்கள். சிறு பிள்ளைகளை வர வேண்டாம் என்று சொல்வதல்ல, கூட்டிக் கொண்டு வந்தவர்கள், அழைத்து வந்தவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தொழுகையாளிக்கு இடைஞ்சலாக கூடாது. யுக்ஸில் முஃமினீன், மூமின்களுக்கு நோவினை அடையக்கூடிய விதத்தில் அவர்களை நாங்கள் பாதிக்க கூடாது, பள்ளிகள் விடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். வேறு எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, மூமின்களுக்கு நோவினை அடையக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அதனை பாவிக்க கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் காணுகின்றோம். இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் பேணப்பட வேண்டிய ஒரு ஒழுக்கம். ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின், அது பள்ளியாக இருக்கலாம், தொழும் எந்த இடத்துல இருக்கலாம், இந்த ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும், இந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வரக்கூடிய விதத்தில் இந்த குர்ஆன் வசனத்தில் நாங்கள் விளங்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தெரியுமா? பள்ளிக்கு வரும் ஒழுக்கம் விதம். வெளியிலே கதைத்துக் கொண்டிருப்பார்கள், வேறு அரட்டைகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இகாமத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது ஓடி கொண்டு வந்து சப்பிலே சேரும் சில நிலையை நாங்கள் சில வாலிபர்களிடம், சில மக்களிடம் காண்கின்றோம். இகாமத்து சொல்லும் வரைக்கும் வரமாட்டார்கள், கடைசி நேரத்தில் ஓடி கொண்டு வந்து சேருவார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இதனையும் தடை செய்கிறார்கள். இதா சமயத்துல் இகாமா, இகாமத்து சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்டால் ஃபலா தஅதூஹா வ அன்தும் தஸ்ஊன், விரைந்தவர்களாக நீங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டாம். ஃபமா அதரத்தும் ஃபஸல்லு வமா ஃபாதகும் ஃபஅதிம்மு, நீங்கள் அமைதியாக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டும். கிடைத்ததை தொழுங்கள், தப்பியதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு செய்தியை நாங்கள் புகாரிலே காணுகின்றோம். அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவுதான் நம்முடைய சமூகத்துக்கு சொல்லப்பட்டாலும் வுது செய்துவிட்டு வெளியிலே கதைத்துக் கொண்டிருப்பார்கள். இகாமத்து சொல்லும் சத்தத்தை கேட்டால் ஓடி வந்து சேரும் பழக்கம் எத்தனை பள்ளிகளை நாங்கள் காணுகின்றோம். எவ்வளவுதான் சொன்னாலும் தக்பீர் கட்டியும் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். ருக்குவுக்கு போன உடனே ஓடிக்கொண்டு வந்து சேரும் சத்தம் எத்தனை தொழுகையாளிக்கு அது இடைஞ்சலாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிகளின் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த சூரத்துல் ஆராஃபிலே இவைகளை சொல்லவில்லையா? இந்த செய்திகள் இதற்குள் அடங்குவதில்லையா? பள்ளிகளுக்குள் உங்கள் அலங்காரங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் தூய்மையாக வருவது, சுத்தமாக இருப்பது, இடைஞ்சல் இல்லாமல் இருப்பது, பிறருக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் நடந்து கொள்வது இருக்கிறது. இதுவும் இந்த ஹுது ஸீனத்துக்கு முக்குள்ள சேரும் என்பதை அழகான விதத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் சில இடங்களை காணுகின்றோம், ரமலான் ஆரம்பமாகி இந்த இடங்களில் இந்த பள்ளிகள் இல்லாவிட்டாலும் ரமலான் ஆரம்பமாகி 1-2 நோன்புகள் முடிந்ததன் பின்பு பள்ளி வெறிச்சோடி காணப்படும். ஒரு 5 பேர், ஒரு 6 பேர் இருப்பார்கள். இது பள்ளியின் ஒழுக்கமா? அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கொடுக்கப்படும் ஒழுக்கமா? முதல் நோன்பிலே விரைந்து வருவார்கள், பள்ளி நிரம்ப இருப்பார்கள். 2-3 நோன்புகள் முடிந்ததன் பின்பு அங்கே கால்வலி வந்துவிடும், வருத்தம் ஆரம்பித்து விடும். முதல் நோன்பிலே இல்லாத மாற்றலும், முதல் நோன்பிலே இல்லாத வருத்தமும் 2-3 நோன்புகளே வந்துவிடும். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தி அல்லாஹ் எவ்வளவு அழகாக விளங்கப்படுத்துகிறான். ஒமன் அப்துல்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் படித்திருக்கிறோம், அடிக்கடி கேட்போம். அல்லாஹ்வுடைய மாளிகையை விட்டும் தடுப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வை வணங்க விடாமல் தடுப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் கேட்கிறான். அதே செய்தியுடைய கடைசி என்ன சொல்கிறது தெரியுமா? வஸஆ ஃபீ ஹராபிஹா, அந்த பள்ளிகளை ஹராபாக்குவது, பள்ளிகளை பாழடைய செய்வவன் அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு பகுதியை சிந்தித்தோம். பள்ளிக்கு வரவிடாமல் இருக்கிறார்கள், பள்ளிக்கு குர்ஆனை ஓத விடாமல் இருக்கிறார்கள், வரும்போது என்னை தடுத்தார்கள் என்று கோஷமிடக்கூடிய சமூகத்துக்கு அல்லாஹ் இன்னொரு பாடத்தை சொல்லித் தருகிறார். தொழவிடாமல் தடுப்பவனை விட அநியாயக்காரனை போன்றுதான்
பள்ளியை ஹராபாக்குபவன், பாழாக்குபவன், தொழுகையோ இபாதத்தோ இல்லாமல் பள்ளியை வெறிச்சோட வைப்பவன் இருக்கிறானே, இவனும் மிகப்பெரிய அநியாயக்காரன். இந்த ஹுசூ ஜீனத்துக்கும் என்பது எது அவர்கள் சொல்லி தருகிறது தெரியுமா? பள்ளி வாயல்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் இபாதத்துகளால், ஒழுக்கங்களால், தஸ்பீஹாத்துகளால், வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். பள்ளிகள் வெறிச்சோடுவதற்கு உதவி செய்கிறார்களே, இவன் அநியாயக்காரருடைய பட்டியலில் சேர்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியம். என்ன தெரியுமா? வீணான வேலைகளை செய்வது, வீணான வேலைகளில் ஈடுபடுவது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அதுக்கு பொருத்தமானவைகள் அல்ல. இன்று பார்க்கிறோம், தொழுகைக்கு வந்தவர்கள் எல்லாம் வீடுகளை போன்று படுத்து கிடப்பார்கள். சலாம் கொடுத்த உடனேயே சொடக்குறைப்பார்கள். எத்தனை பள்ளிகளில் அத்தஸ்பீகும் என செய்தான், சொடக்குடைப்பது இருக்கிறதே ஷைத்தானுடைய வேலை. ஆனால் இன்று சலாம் கொடுத்த உடனேயே எத்தனை வேடம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பள்ளியிலே செய்யும் காரியங்களா? எத்தனை பேர் அருவருப்படைவார்கள். இவைகள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நடக்கக்கூடாது. இந்த குர்ஆன் வசனம் தூசாமா எனக்கு சொல்லித் தருவதை நாங்கள் காணுகின்றோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே இந்த சூரத்துல் ஆராஃபுடைய 31ஆம் வசனம் இந்த செய்தியை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. குஸூ ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு பள்ளியிலும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், பள்ளிக்குரிய அலங்காரங்கள் இபாதத்துகள் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, துஆக்கள் மூலமாக, தஸ்பீஹாத்துகள் தௌபாக்களின் மூலமாக இவைகள் அலங்கரிக்கப்பட வேண்டும். இந்த செய்தி எல்லாம் முக்கியமாக சொல்லி காட்டுகிறான். இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலான் என்று நாங்கள் சொல்கிறோம். எம்முடைய தொழுகைகள், எம்முடைய தஸ்பீஹாத்துகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? கியாமுல் லைல்ல கூட எந்த அளவுக்கு ரூஹானியத்தாக நம்முடைய தொழுகை இருக்கிறது? தொழுகைகளை விட ரமலானில் விசேடமான தொழுகை என்று வருகிறோமே, அந்த தொழுகையில எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளட்சம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரம் தொழுதார்கள் என்று நாங்களும் நீண்ட நேரம் நின்று விட்டால் தொழுகையாக மாறுமா? இன்றைக்கு அதுதான் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரம் தொழுதிருக்கிறார்கள், எனவே நாங்களும் என்ன செய்வோம்? நீண்ட நேரம் தொழுவோம் என்று சொல்லி வெறுமனே நிற்பது மாத்திரம்தான். தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி ஒரு துஆ இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு பாடம்? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக தக்பீர் கட்டிய உடனேயே ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதன் அர்த்தத்தை விளங்கினால் கியாமுல் லைல் ஏனைய தொழுகைகளும் ரூஹானியத்தாக மாறுவது அது ஒரு காரணம். அல்லாஹும்ம பாஇத் பைனி என்ற ஒரு துஆ நாங்கள் பாடமாக்கி இருப்போம். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், எனக்கும் ஏன பாவங்களுக்கும் மத்தியில் கிழக்குக்கும் மேற்குக்கும் அளவு தூரம் உள்ள அளவுக்கு தூரமாக்கி விடு யா அல்லாஹ். என்னை விட்டு என்னுடைய பாவத்தை அந்த அளவுக்கு தூரமாக்கி விடு ரப்பே. அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா, என்னுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி, கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ், அழுக்கை விட்டும் ஆடை துப்புரவாக்கப்படுவது போன்று என்னுடைய பாவத்தை நீ துப்புரவாக்கு நாயனே. அல்லாஹும்ம இக்ஸில் கதாயா பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், என்னுடைய பாவத்தை படிக்கட்டியால் ஆலங்கட்டியால் நீ கழுவி விடுவாயாக என்று கேட்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களே. இந்த துஆவுடைய உள்ளத்தோடு கருத்தோடு ஓதும் போதுதான் அந்த பள்ளியிலே நம்முடைய தொழுகை அலங்கரிக்கப்படும், உள்ளச்சம் உள்ள தொழுகையாக மாறும். லஅல்லக்கும் தத்தகூனுடைய முதல் பகுதி தொழுகைகள் இறையச்சத்துள்ள தொழுகையாக மாற வேண்டும், சடங்காக மாறுவதல்ல. நம்முடைய வணக்கம் சடங்காக மாறினால் பள்ளிக்குரிய மதிப்பும் கிடையாது, தொழக்கூடிய இடங்களில் கூட சடங்காகத்தான் மாறும். ருக்குவிலே அநேகமானவர்கள் சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம் அப்படியே நிற்பார்கள் இமாம் எழும்பும் வரைக்கும். அடுத்து என்ன ஓடுவர் என்று தெரியாது, இமாம் எழும்பும் வரைக்கும் நிற்பார்கள். இதுதானா கியாமுல் லைல்? பள்ளியை நோம்பிலே வணக்கத்தை தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்கு சொல்லப்பட்ட வணக்கங்களில் நாங்கள் தொழுகையை சொல்கிறோம், நின்று வணங்குவதை சொல்கிறோம். இதுதானா? இவ்வாறு தானா?
அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய திக்ர்களை நாங்கள் காணுகின்றோம். அதன் அர்த்தத்தை விளங்கி அங்கே ஓதப்படும் போதுதான் இறையச்சமுள்ள தொழுகையாக மாறும். அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து ஹஷஅ லக சம்இ வ பஸரி வ முஹி வ அஸமி வ மஸ்தகல்ல பிஹி கதமி. சுப்ஹானல்லாஹ். அர்த்தத்தை விளங்கி தொழுது வாருங்க பாக்க. யா அல்லாஹ், உன்னிடம் நான் ருக்கு செய்திருக்கேன், குனிந்திருக்கிறேன். யாரிடமும் குனியாத நான், யாருக்கும் தலை சாய்க்காத நான் உன்னிடம் ருக்கு செய்திருக்கிறேன். உன்னுக்கே கட்டுப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ். உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி, என்னுடைய பார்வை, என்னுடைய எலும்புகள், என்னுடைய சிந்தனை அனைத்தும் உனக்கு அடிபணிந்து விட்டது யா அல்லாஹ். நான் நிற்பதும் உனக்கே தான் யா அல்லாஹ். அர்த்தத்தை விலகி ஓதுவோம் பார்க்க. அந்த தொழுகை எப்படி இருக்கும்? இமாமுக்கு கடிதம் எழுதுவோமா? மௌலவி அவசரமா தொழுகையை முடிச்சு கொள்ளுங்கோ, நோயாளிகள் இருக்கிறாங்க, எழுதுவோமா? தொழுகை இன்பமானதாக மாறும். அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து. இந்த துஆவை அர்த்தத்தோடு ஓதும் போது லஅல்லகும் தத்தகூனுக்கான ஒரு வழி. இன்றைக்கு தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், சதகா செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், எல்லா வணக்கமும் நடைபெறுகிறது. எந்த மாற்றமும் இல்லை இந்த ரமலானில். இவைகளுக்கான தக்வாவுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுகிறான். நான் இந்த பயம் பண்ணதுக்கு மாத்திரம் அல்லக்கும் தத்தக்கூன் அல்ல, இந்த ஒவ்வொரு விடயத்திலும் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் சுஜூதுக்கு போகிறான், சுபஹான ரப்பில் அல்லாஹ்னு சொல்லிட்டு பேசாம இப்பார்கள் இமாம் எலும்ப காட்டுவோம். எத்தனை இடங்களை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹும்ம லக சஜத்து வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு வ ஸவ்வரஹு வ ஷக்க ஸம்அஹு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அழகான ஒரு துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியது. என்னுடைய சஜத, என்னுடைய தலையை உன்னிடம் நான் தாழ்த்தி இருக்கிறேன் யா அல்லாஹ். எனக்கு பார்வையை தந்த, கேள்வியை தந்த, சிந்தனையை தந்த என்னுடைய தலையை உன்னிடம் நான் தாழ்த்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் சுஜூது செய்வது. இதனை யாராவது பயன்படுத்திக் கொள்கிறார்களா? என்னுடைய தொழுகை அவ்வாறு மாறி இருக்கிறதா? அக்ரபு மா யகூனுல் அப்த் ஹீன யகூனு ஃபீ சுஜூதிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேரம் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரம். நம்முடைய தொழுகைகள் இந்த ரமலானில் மாறி இருக்கின்றனவா? நாங்கள் தொழுகைகளில் இத்தகைய மாற்றத்தை கண்டோமா? அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன் என்றால் இங்குதான் வர வேண்டும். எல்லோரையும் அழைத்து வெளியே இஃப்தார் கொடுத்து சாப்பாடு கொடுத்தோம். நாம் இந்த ரமலான தக்குவாவோட கழிச்சுகிறோம். ஊர் முழுக்க சாப்பாடு கொடுத்துக்கிறோம். தக்குவாவா? இதை வைத்தால் நாங்கள் எடை போடுவது. இங்கு வர வேண்டும் அன்பான சகோதரர்களே. இந்த எத்தனை பேருடைய கியாம், எத்தனை பேருடைய வணக்கம், பள்ளி வாயில்களுடைய தொழுகைகள், அவருடைய இபாதத்துகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சுபஹிலும் சுஜூதிலும் ருக்குவிலும் ஓதின இன்னும் சில திக்ருகள், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ் ஹதீஸ்களை காணுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவிலும் ஓதுவார்கள், சுஜூதிலும் ஓதுவார்கள். இன்னைக்கு அப்படி ஒரு துஆ எங்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹி அலி மட்டும் தான் எங்கட லெப்ப சொல்லி தந்திக்கிறாரு. நாங்க சுப்பூஹுன் குத்தூஸ் அந்தரியா ஓதுவோம். எங்க வித்துரு தொழுகையில கடைசியில எல்லோரும் சேர்த்து கத்துவார்கள், சுப்பூஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். ஒருவர் சொல்லி தருவார், மற்ற எல்லோரும் கத்துவார்கள். அங்குதான் அந்த துவா கொண்டு போய் வச்சுக்கிறோம். எங்க வைக்க வேண்டிய துவா எங்கு வைப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ருக்குவிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய திக்ர், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவது, குத்தூஸ் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய, ரப்பே உன்னை நான் தூய்மையாக்குகிறது என்ற துஆ சடங்கா மாறி இருக்கிறது. ருக்கு சுஜூதுகளில் ஓதினார்கள், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் ரப்பே, நீ புகழுக்குரியவன் யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிடு நாயனே. கெஞ்சக்கூடிய துஆ நம்முடைய தொழுகைகள் வருகிறதா? தொழுகைகள் வணக்கங்கள் மூலமாக இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் இவ்வாறு தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது காட்டினார்கள். நம்முடைய தொழுகைகள் இருக்கின்றனவா? அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். தஷஹுத் அத்தஹியாத்தோடு முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு சொன்னார்கள், உனக்கு விரும்பியதை நீ கேட்டுக்கொள். நாங்கள் விரும்பியதை கேட்கும் ஒரு இடம் தான் அத்தஹியாத்துடைய நேரம். இன்னக ஹமீதும் மஜீத் என்று காணுகிறது. வேற ஒரு துஆ பெரியா இதா கியாமுல் லைல். இவ்வாறு நம்முடைய தொழுகை
லஅல்லக்கும் தத்தக்கூன், இரையச்சம் உள்ளவளாக மாறுவதற்கு அல்லாஹ் நோம்பிலே தந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு அம்சம் தொழுகை. இதில் எங்கே வணக்க வழிபாடுகள் இரையச்சம் வருவதற்கான வழிகளை நாங்கள் செய்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் ஓதுவார்கள். இந்த சமூகம் ஓதப்படுகிறதா? சரி, சென்றதை விடுவோம். இந்த ரமலானிலே ஓதி அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கான வழியை செய்து கொண்டோமா? யா அல்லாஹ், நரகத்தின் வேதனை, கபரின் வேதனை, இந்த வாழ்க்கையுடைய ஃபித்னாக்கள், தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள், இவைகளை விட்டு என்னை பாதுகாரு ரப்பே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் நமக்கு பாடமாக்க முடியாது? தொழுகைகள் இவ்வாறு ஓதப்படும் போதுதான், கருத்தை விளங்கி ஓதப்படும் போதுதான் ரூஹானியத்தான தொழுகையாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தின் தொழுகையிலே அடிக்கடி இந்த துஆ ஓதுவார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். புகாரிலே நாம் காணுகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், கடன்காரனாகுவது, பாவியாகுவது, இவைகளை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கடன்காரனாகுவது, பாவியாகுவது. அப்புறம் சஹாபி கேட்க, யா ரசூலல்லாஹ், அடிக்கடி நீங்க இந்த துஆவை கேட்கிறீங்களே என்று கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இதா கரிமர் ரஜுல், மனிதன் கடன்காரனானால் தான் பேசினா பொய் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வாக்களித்தால் மாறு செய்யும் நிலை எப்ப ஏற்படுகிறது? கடன்காரனாக மாறினால். எனவே கேட்க வேண்டிய ஒரு துஆ இது என்பதை சமூகத்துக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு யாராவது இந்த துஆக்களை ஓதி அமல்படுத்தி எங்களோட வாழ்க்கையில் நடைபெறுகிறதா என்று பார்த்தால் மிக சொற்பமானவர்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவியாகுவது, கடன்காரனாகுவது மிக முக்கியமான இரண்டு தவறுகள். கடன்காரனாக மாறி இறுகினால் நல்ல நம்பிக்கையாளரிடம் போய் செல்லுவான். வாக்களித்து மாறு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான். பாதுகாப்பு கேடும் இடம் தொழுகை. பாதுகாப்பு தேடி காட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அன்பான சகோதரிகளே, இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். குர்ஆனை ஓதுவது, படிப்பது, தொழுகையில் ஓதுவது, இவைகள் சடங்காக மாறினால் நம்முடைய தொழுகை வீணானதாக மாறிவிடும். ரமலான் ஒரு சடங்காக மாறி, ரமலான் வரும்போது ரமலானை வருக, இதை தந்த பொறுமையின் மாதமே, ஏழைகளின் துயரை உணர்வளித்த மாதமே வருக 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 நீட்ட துவா ஓடிட்டு அங்கே கடைசியாக போல என்னை விட்டும் பிரியும் ரமலானே ஒரு பாட்டு. இதுதான் வளமையா நடக்கிறது. எங்கட வாழ்க்கையில என்னென்ன செஞ்சோம்? இந்த ரமலான் லஅல்லக்கும் தத்தக்கூனா எங்களை ஆக்கியதா என்று ஒவ்வொன்றாக பாருங்கள். தர்மங்களை எடுத்து பாருங்கள், தௌபா துஆக்களை எடுத்து பாருங்கள். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய அழகான சந்தர்ப்பங்கள் இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நாங்கள் அதனை பயன்படுத்தினோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தர் சொல்லி காட்டுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு விடையளிப்பேன். என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு விடையளிப்பேன் என்று சொன்ன ரஹ்மான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னிடம் கேட்காமல் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், இழிவடைந்தவர்களாக நரகம் நுழைவார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்று இஃப்தாருடைய நேரங்கள், சஹருடைய நேரங்கள், முக்கியமான சுபஹுடைய நேரங்கள், சுபஹுடைய அதானுக்கும் இக்காமத்துக்கும் உள்ள நேரங்கள் எல்லாம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். எந்த அளவு களியாட்டங்களில் வீணாகவும் அந்த நேரங்களை கழித்துவிட்டு ரமலான் நோன்போடு இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அன்பான சகோதரர்களே, தக்குவாவுக்கான வழிகள் இவைகள். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் துஆவோடு கழிப்பதற்கு எத்தகைய சந்தர்ப்பம்! அல்லாஹ்வுடைய இறங்கி கேட்கக்கூடிய நேரம் வீணாக கழிக்கப்படும். வீடுகளிலும் தான் எவ்வளவு அழகான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு துஆவை சொல்லித் தருகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேர்வழி காட்டியதன் பின்பு எம்மை வழிகேட்டில் ஆக்கி விடாதே. ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய துஆ. ரமலானிலே சந்தர்ப்பம் இல்லையா? யா அல்லாஹ், ஹக்கை விளங்கப்படுத்தியிருக்கிறாய், ஏகத்துவத்தை தந்திருக்கிறாய், மார்க்கம் என்னொன்றை தந்திருக்கிறாய், இதை விட்டும் நீ என்னை வழிகேட்டில் ஆக்கிவிடாதே ரப்பே. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا.
இதுல சஹீஹை பார்க்க தேவையில்ல, அல்லாஹ்வுடைய வேதத்துல வந்து துஆக்கள். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு கண் குளிர்ச்சியை தா என்று அல்லாஹ் கேட்க சொல்லி தருகிறார். பயன்படுத்தப்படுகிறதா? அன்பான சகோதரர்களே, இவைகள் எம்முடைய இந்த ரமலானிலே லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் சொன்னதிலிருந்து இவைகளை நாங்கள் பாடமாக பெற வேண்டும். துஆக்கள், தௌபாக்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவது என்பது சுயமாக நாங்கள் பாவ மன்னிப்பு கோருவதல்ல. அந்த நிலை ஒரு அளவுக்கு மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் கண்டோம், தௌபா என்றாலே எங்களால் கேட்க முடியாது, இன்னொருவர் தான் கேட்க சொல்லித்தர வேண்டும், அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று இருந்த காலம் இன்னும் இருக்கிறது தான். வேண்டாமல் செய்கிறார்கள். ஒரு காலம் சென்று விட்டது. நாங்கள் தான் கேட்க வேண்டும் என்று இருந்தாலும் எமக்கு நேரம் ஒதுக்க முடியாத நிலை. இந்த தௌபா கேட்கணும் தான் இன்ஷா அல்லாஹ் கடைசி ரமலான்களை பாவிப்போம் என்பார்கள், கடைசி ரமலான்ல பார்ப்போம் என்பார்கள். கடைசி ரமலான் வந்தா என்ன செய்ய? இந்த ரமலான்ல தௌபா ஒன்றால் செய்ய கிடைச்சல்ல இல்லையா, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள ஒரு நேரம் கிடைச்சல்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானில் பார்ப்போம். இப்படியே காலம் கழிகிறது. இதுதான் நாங்கள் ரமலானை பயன்படுத்தினோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, தௌபா செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, இந்த துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்பது, இவைகள் ரமலானிலே வளர்த்துக் கொள்வதற்கு, இறையச்சத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே குர்ஆன் வசனத்திலே வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ரஹ்மான், சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்ய வேண்டாம். செலவு செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், ஆனால் வீண் விரயம் என்பது இங்கே நடக்கக்கூடாது. இந்த பாருங்கள், ரமலான் மாதங்களில் எத்தகைய வீண் விரயம். ஏழைகளுக்கு உதவி செய்தல் ஒரு பக்கம் இருக்க, வீணாக பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள், உணவுகளை கொண்டு போய் கொட்டுவார்கள். வீண் விரயம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை விளங்கப்படுத்தும் போது அழகான ஒரு குர்ஆன் செய்தி வசனத்தை சொல்லி காட்டுகிறான். சூரா இஸ்ராஈல்ல வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனுகி, உங்களுடைய கையை கழுத்துக்கு மேலால் கட்டிக்கொண்டதாக நீங்கள் ஆக்க வேண்டாம். ரமலானில் பயன்படுத்தப்படக்கூடியதுகள், உங்களுடைய கையை கழுத்துக்கு மேலால் கட்டிக்கொண்டதாக நீங்கள் ஆக்க வேண்டாம். கழுத்துக்கு மேலால் கட்டிக்கொள்வது என்றால் இவர் அழகான ஒரு செய்தியாளர் சொல்லி காட்டுகிறான். ஒரு சதன் கூட செலவு செய்வதில்லை, கஞ்சத்தனம். கையை கழுத்தில் கட்டுவதென்றால் உதவி செய்வதே இல்லை, தர்மம் என்ற வாடையும் இல்லை. இவ்வாறு நீங்கள் மாற வேண்டாம். இந்த ரமலானில் எவ்வளவு பாக்கியத்துக்குரிய இந்த மாதத்தை தந்து அல்லாஹ் சொல்லும் உபதேசங்களை பாருங்கள். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொல்கிறார்கள், அன்ஃபிகி, நீ செலவு செய்ய வேண்டும், வலா துஹிஸ்ஸி, கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ் உன்னுடைய விடயத்தில் கணக்கு பார்ப்பான். வலா தூஇ, நீ முடிச்சு போட்டு கட்டிக்கொள்ள வேண்டாம், அல்லாஹ் உன்னுடைய விடயத்தில் முடிச்சு போடுவான். அழகான ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார்கள். கணக்கு பார்த்தால் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான், முடிச்சு போட்டு கட்டிக்கொண்டால் அல்லாஹ் முடிச்சு போடுவான். இது பார்க்கிறோம். சிலர் எவ்வளவு கிடைச்சன்னு ஒரு கட்டையை போட்டு வச்சு கொண்டாச்சு, செலவழிக்கிறது இல்லை. அல்லாஹ் என்னோட விஷயத்தை முடிச்சு போட்டா, எங்களுக்கு தார ரஹ்மத்துல அல்லாஹ் கட்டையை போட்டா என்ன நடக்கும்? அல்லாஹ் எங்களுக்கு அள்ளித்தார ரஹ்மத்துல கணக்கு பார்த்தால் வாழையிலும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், செலவு செய்ய வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம், வலா தஜ்அல் யதக மக்லூலதன் அலா உனுகி இலா உனுகி, உங்களுடைய கையை கழுத்தின் மேல் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்து வலா தப்சுதுஹா குல்லல் பஸ், கட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காக கையை விரித்து விடவும் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வசனம் என்பதை பாருங்கள். கையை கழுத்தில் கட்டிக்கொண்டு கஞ்சத்தனத்தோடு வாழவும் வேண்டாம், கையை விரித்து ஊதாரியாக வாழவும் வேண்டாம். கையை விரித்து ஊதாரி என்பதால் செலவு செய்வதற்கு ஒரு அளவே கிடையாது. நான் சம்பாதித்தேன், நான் செலவு செய்வேன், என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்ற நோக்கமும் வரக்கூடாது. வலா தப்சுதுஹா குல்லல் பஸ், தக்வா உள்ளவர்களை, நல்லவர்கள், இபாது அல்லாஹ்வுடைய அடியார்கள் பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தும் போது இன்னும் ஒரு சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய இபாதுகள், நல்லடியார்கள் யார் தெரியுமா? அவர்கள் செலவு செய்யும் போது கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள், வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள். இவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானில் எம்முடைய தர்மங்கள், எம்முடைய துஆக்கள், எம்முடைய தொழுகைகள்,
பள்ளி வாயிலோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், இவைகள் தான் இரையச்சம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கான வழிகள். இந்த இரையச்சம் வரும்போதுதான் ரமலான் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். வணக்கங்களில், இபாதத்துகளில் பாவமான காரியங்களை தடுக்காமல் எவ்வளவுதான் பசித்திருந்தாலும் ஏதாவது தேவை இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்களே, நோன்பாளிகள் எத்தனையோ நோன்பாளிகள் பசித்திருக்கிறதையும் தாழ்த்திருப்பதையும் தவிர அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விடத்துல மதிப்பு எங்க தெரியுமா? சாப்பிடாம இருக்கிறதுல அல்ல, குடிக்காம இருக்கிறதுல அல்ல, பாவம் செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே பாவியாக மாறாமல் நல்ல வணக்கங்கள் மூலமாக ரமலான் ஹயாத்தாக்கப்படும் போதுதான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு சில பாவங்களுக்கென்றே பேர் போன வாதம் தான் ரமலான் மாதம். இரவு காலங்கள்ல யாரையாவது துன்புறுத்தி கொண்டிருக்கிறது, யாருக்காவது கல்லடிக்கிறது, யாரையாவது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, இடைஞ்சல் படுத்தி கொண்டு ஒரு மனிதனை துன்புறுத்துவதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கினா அந்த ரமலான்ல தேவைக்குதா? பிரயோஜனமிக்குதா? ஏதாவது அல்லாஹ்வுடைய மதிப்பு இருக்கிறதா? இதை அல்லாஹ் தஆலா சிந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க சொல்கிறார்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலானை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், இரையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்குத்தான் ரமலானை தந்தோம் என்று சொன்ன அந்த அல்லாஹ் ரமலானை பயன்படுத்த சொன்னும் விதங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடும். எனவே ரமலானை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு நல்லடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.